விசிகா சார்பில் மாநாடு நடத்திருக்காங்க. திமுக சார்பில் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் சார் கலந்துக்கிறோம்? எங்களுடைய அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதியும் நானும் கலந்து கொள்கிறோம். கலந்துக்கிட்டு இது மது ஒழிப்பு சம்பந்தமான மாநாடு தான் இது பார்க்கப்படுகிறது. இப்ப மது ஒழிப்பு ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிறதையும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கையும் இருக்கு குறிப்பா. சோ அதை எப்படி கட்டாயமாக நாங்கள் இங்கே மதுவிலக்கு இருந்த அமலில் இருந்த மாநிலம் தான் தமிழ்நாடு. இங்கே உள்ள பிரச்சனை என்றால் இந்த மாநிலத்தின் வருவாய், இங்கே உள்ள மக்கள் அருகில் உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கோ அல்லது ஆந்திர மாநிலத்திற்கோ கேரள மாநிலத்திற்கோ கர்நாடக மாநிலத்திற்கோ சென்று மது அருந்துவதை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ஏற்படுகிற வருவாய் இழப்பு மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறது. அந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது மது குடிக்காமல் தடுக்க முடியவில்லை. மது விலக்கு என்பது விற்பனைக்கு தான் விலக்கு இருந்ததே தவிர மது குடிப்பவர்களை தடுக்க இயலவில்லை. எனவேதான் இதை நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பொழுது அது அகில இந்திய அளவில் மது ஒழிப்பு வந்தால் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், மற்ற மாநிலங்களும் காப்பாற்றப்படும், மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நிலையிலே இது தேசிய அளவிலான மது ஒழிப்பு கொள்கைக்கான மாநாடாக அவர் நடத்துகிறார். அதனால் நாங்கள் கலந்து கொள்கிறோம். விசிகா திருமாவளவன் சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு பேசிய ஒரு கருத்து பெரும் விவாதமாக மாறியது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க. சோ இந்த சந்திப்புக்கு பிறகு இது மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் நேரத்தில் சில முடிவுகள் எடுப்போம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி கட்சிகள் கூடி சில முடிவுகள் எடுப்போம். அப்பொழுது பேசப்பட வேண்டிய பொருள் இது. இப்பொழுதே அவர்கள் நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இது குறித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது. மாநில அரசுகள் பெரும்பாலும் கூட்டணி அரசுகளாக அமைவதில்லை, ஒரு சில மாநிலங்களை தவிர. அந்த வகையிலே தேர்தல் முடிந்த பிறகுதான் இது பேச முடியும். தேர்தல் நேரத்தில் இன்னும் 1.5 ஆண்டு காலத்திற்கு மேல் இருக்கிறது. அப்பொழுதுதான் இது குறித்து பேச முடியும். இப்பொழுது பதில் சொல்ல முடியாது. தற்போது இந்த கருத்து விசிகா திமுக இடையிலே பெரும் விரிசலை ஏற்படுத்தியதாக கூறுகிறார்கள். அதே இன்றைக்கு திருமாவளவன் அமெரிக்காவிலிருந்து வந்த தலைவரை சந்தித்து இங்கே முதலீடுகளை இவ்வளவு ரூபாய்க்கு ஈர்த்து வந்தது குறித்து அவருக்கு பாராட்டு தெரிவித்து அவர் நடத்துகிற மாநாட்டில் திமுகவினர் கலந்து கொள்வார்கள் என்று எங்கள் முதல்வர் பெயர்களை எல்லாம் அறிவித்த பிறகும் எங்களுக்குள் குழப்பம் நீடிக்கிறது, எங்களுக்குள் விரிசல் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவர்தான் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும்.